கிடைக்கிற நேரம் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் எஸ் குமரன் அவர்களை மேடை கலைக்கிறோம். So பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். And I also request director of this director club to honor SS குமரன் அவர்கள் with the shawl. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் for both of our dignitaries. அதைத் தொடர்ந்து அடுத்ததாக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஹாரூன் சாரை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, அதைத் தொடர்ந்து அடுத்ததாக கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ் மேம் அவர்களே மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக கியா தரன் அவர்களை மேடைக்கு கூப்பிடலாம் ஒரு பலத்த கைத்தட்டலுடன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். உங்க எனர்ஜி கண்டிப்பா இந்த இடத்துல தேவைப்படுது. அதைத் தொடர்ந்து எழுத்தாளர் மற்றும் லிரிசிஸ்ட் முருகன் மந்திரம் சாரை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் நிரன் சந்திரன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதைத் தொடர்ந்து டி உதயகுமார் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். 700க்கும் மேற்பட்ட படங்களுக்கு சவுண்ட் டிசைனா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் இதை தொடர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக இந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் நான் கேட்டேன் அப்படின்ற அடுத்த நொடி கூட கேட்காம என்ன ஏதுன்னு கூட கேட்காம இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், முதலாவதாக விவி பிரசன்னா சாரை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு. அவர் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் வி மதியலன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்தபடியாக ஸ்ரீதா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் அவங்க as she comes onto the stage. ஓகே, அடுத்தபடியாக ஏஆர் ரீனா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம். we have our chief guest and a special guest here. அவங்க பாடல்கள் நிறைய பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க இந்த ஈவெண்ட் வரதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ப்ளீஸ் அவங்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். So yes, நம்ம கூட the amazing playwright singer and composer ஏஆர் ரீனா அவர்கள் கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம், எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய இந்த ஒரு அமேசிங்கான ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறோம். அண்ட் அதைத் தொடர்ந்து அடுத்ததாக இவரோட பாடல்கள் நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட பிளேலிஸ்ட்லயா இருக்கட்டும் சரி, உங்களோட பிளேலிஸ்ட்லையும் இருந்துட்டு இருக்கு. எஸ், இசையமைப்பாளர் சி சத்யா அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடை கலைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு அண்டர் ரேட்டடான மியூசிக் டைரக்டராக இருக்கின்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சி சத்யா அவர்களுக்கு. அதைத் தொடர்ந்து நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சிவா அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்திருக்கிற ஜூரி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த ஒரு ஆல்பம் சாங் ஸ்க்ரீனிங் ஃபெஸ்டிவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களுமே வந்து எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 37 பாடல்கள் நம்ம பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எல்லாமே ஒரு புது அனுபவமாக இருந்தது. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சத்யாவர்களுக்கு நம்ம முதல்ல பெரிய ஒரு கரவசம் பண்ணணும்.
எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படினா அது பெஸ்ட்டு ஒன் டூ த்ரீ செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து மற்ற பாடல்கள்லாம் வந்து குறைவித்த வாய்ப்பில்லை, எல்லாமே நல்லா இருக்குது. முதலாக ஒரு இடத்துல ஒரு 37 சாங்கை பார்க்குற அனுபவத்தை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சப்போ அடுத்த பாட்டு வரும்போது என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்பா சாங்காக இருக்கட்டும், லவ் சாங்காக இருக்கட்டும், ஒரு நேஷனல் எல்லா கான்செப்ட்டுமே இல்லை ஒரே இடத்துல இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் நடக்கிறது. அதில் இன்னியும் ஒரு பார்க்க கூட்டுறது ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக நீங்கள் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த டைரக்டர்ஸ் சார்பாகவும் என்னோட எல்லாரோட சார்பாகவும் நன்றியை தெரிஞ்சு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட ஸ்பீச் இந்த இடத்துல ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்ததாக கொரியோகிராஃபர் விஜய் சதீஷ் மேமை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் நம்ம சக்தி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. வேல்யூஃபைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. ஏன்னா யாருமே யோசிக்கவே இல்லை. சக்தி இந்த மாதிரி ஒரு புது விஷயம் யோசிச்சதே நான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டிரெக்டர்ஸ் கிளப் ஆரம்பிக்கும் போது நானும் ஒரு ஸ்பீச்சராக அங்கே உள்ளே போயிருந்தேன். அந்த குரூப்பில் அப்படியே கண்டினியூவாக இது வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் புது செலிப்ரிட்டிஸ், ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு கோரியோகிராஃபர்ஸ், ஒரு டைரக்டர் எல்லாருமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கான்வர்சேஷன் நடக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த குரூப்பு. அன்றைக்கி அந்த கான்வர்சேஷன் நடந்ததுன்னா வேறு எந்த வேலையுமே பண்ண முடியாத அளவுக்கு சில டைம் நான் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட அந்த கேப்பில் யாராவது என்ன பேசியிருக்காங்கன்னு ரன் த்ரூ பண்ணுவேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த குரூப்பில் இருக்க வாட்ஸ்அப் ஸ்பீச்சு. ஏன்னா மணி சார் எல்லாருமே பேசியிருக்காங்க, ராஜமௌழி சார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஒரு செலிப்ரிட்டியாக வருவீங்கன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். கண்டிப்பாக வருவீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட எஃபர்ட் போட்டிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் சில பேர் முக்கியமாக செலக்ட் பண்ண வேண்டிய தருணம் இருந்தது. அதனால நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். மற்றவங்க வருத்தப்படாதீங்க. எல்லாருமே இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் நல்ல மியூசிக் கொடுத்து இன்னும் நல்ல கொரியோ பண்ணி நல்ல ஒரு ஆல்பமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மேம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான பர்சனை தான் வந்து நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ சைரன் எம்ஜிஆர் மகன் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களில் வந்து அவரை லிரிசிஸ்ட் அண்ட் ரைட்டராக பார்த்துருப்போம். ஒரு பலத்த கைத்தறலுடன் KR தரன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். ஓகே, அடுத்தபடியாக முருகன் மந்திரம் டைரக்டர் சார் அவர்களை கூப்பிடுறோம். வணக்கம். அவங்க முதல்ல குழம்பியிருந்தாங்க, தம்பியும் தங்கையும். இப்போ மறுபடியும் குழம்பியிருக்காங்க. தரன் அவர் தான் தரன், நான் முருகன் மந்திரம். சரியா? நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த நிகழ்வை நடத்துகிற டைரக்டர்ஸ் கிளப் சக்தி அவர்களுக்கும் அண்டு ஷான், எனக்கு இந்த நிகழ்வுக்கு அழைத்தது வந்து நண்பர் தோழர் ஷான் தான். ஷானுக்கு என்னோட அன்பை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி, கொரியோகிராஃபர் சொன்ன மாதிரி எல்லா பாடல்களுமே ஏதோ ஒரு வகையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதில் நாங்கள் ஜூரிஸ் பாவம், எங்களுக்கு தான் கஷ்டம். 36 பாட்டு பார்த்து அதை நாங்கள் கூடி உட்காந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை மட்டும்தான் வரல. ஃபைட் பண்ணுறது SS குமரன் சாரை வந்து, சார் உங்கள் பாட்டு வந்திருக்கு, முதல்ல உங்களை லிஸ்ட்லேருந்து தூக்குறோம், இல்லாட்டி ஜூரியிலேருந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டு நான் ஃபைட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமெடியெல்லாம் போச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பாடியிருந்தீங்க. ரொம்ப ஒரு பாட்டு விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தால், ஒரு பாட்டு கான்செப்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ஒரு பாட்டு லிரிக்கலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு செலெக்ஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் ஜூரி டீம் வந்து ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேடை வந்து எல்லா மேடையும் ஸ்பெஷல் தான் அப்படின்னாலும் இந்த மேடை எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா என்னை முதலாக பாடலாசிரியர் ஆக்கியது, திரைப்பட பாடலாசிரியர் ஆக்கியது ரெகானா அக்கா இசையை தான் முதல் பாடல் நான் எழுதினேன். ஸோ அக்கா கூட இந்த மேடையை நான் மீண்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சக்தி அண்ட் டைரக்டர்ஸ் கிளப்புக்கு என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒன்று. என்ன அப்படின்னா, இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஃபுல் டே ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணலாம். யங் டேலண்ட்ஸ் அல்லது நியூ டேலண்ட்ஸ் கண் மாதிரி இங்கே வந்தால் எடிட்டர்ஸ் இருக்காங்க, சிஜி பண்ணுறவங்க இருக்காங்க, லிரிசிஸ்ட் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. ஒரு சினிமாவுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் இங்கே வந்து எடுத்துக்க முடியும், புதுசாக வரவங்கள்லேருந்து. ஸோ அப்படி ஒரு டேலண்ட் ஹண்ட் மாதிரியான ஒரு ஷோவை கூட நீங்கள் அடுத்து பண்ணலாம்.
சரியா? நன்றி. நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம், டைம் இல்லை அப்படிங்கிறனால இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். முதலாவதாக மன்னிக்கணும், இந்த இடத்துல தவறுதெல்லாம் நடந்துருச்சு. பட் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்களும் கேஆர் தரன் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. சீக்கிரமா நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு முறை முருகன் மந்திரம் சாருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து எழுத்தாளர் மற்றும் லிரிசிஸ்ட் கேஆர் தரன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு படைப்புங்கிறது இன்னொரு படைப்பை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பொறுப்பு படைப்பாளர்களுக்கும் இருக்கணும். இன்னைக்கு இந்த மேடையில் பல படைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை ஒரு சேவை மாதிரி எப்படி இவ்வளோ டெடிகேஷனோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேலையை எப்படி பார்த்தாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மேடையில் ஒரு மணி நேரம் தொழில்நுட்ப கோளாறு, ஒரு கலைஞனுக்கான குணத்தை சொல்கிறேன். இதே மற்ற இடமா இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் தாமதமாக இருந்தாலே அந்த அரங்கம் அதகலப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு படைப்பாளர் இருக்கக்கூடிய அரங்கம் எவ்வளோ ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சு யாருமே எந்த வகையிலையும் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக இருந்து இந்த படைப்பை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அனுமதிச்சோம். இதுதான் படைப்புக்கான ஒரு குணம், படைப்பாளிக்கான ஒரு குணமாக நான் பார்க்குறேன். இந்த இடத்துல இத்தனை படைப்பை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு வாய்ப்பு கிடைச்சத ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருந்த படைப்பாளிகளுக்கெல்லாம் இன்னைக்கு டபுள் டமாக்கான்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே அதை திரையிடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை செலவாகும். ஆனால் ஒரு ஆல்பம் சாங்கை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மிகப்பெரிய ஒரு கனவு பல பேருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், அதை பார்க்கறதுக்கு நம்ம அரங்கம் நிரம்பி இருக்கணும். அதையும் இன்னைக்கு இந்த குழு மிக சரியா செஞ்சிருக்கிறாங்க. அதனால அந்த அளவில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் டபுள் டமாக்கான் தான் சொல்லணும். தொடர்ச்சியாக பெரிய திரையில் உங்களுடைய படங்கள், உங்களுடைய படைப்புகள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. சின்ன சாங்ஸ் இருந்துச்சு, பெரிய சாங்ஸ், நிறைய செலவு பண்ணாமல். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கனவு தான் இருந்துச்சு. அந்த கனவு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ட்ரீமை நோக்கி எல்லாருமே பயணம் போயிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ, இந்த வாய்ப்பு கூட சக்திக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக சவுண்ட் டிசைனர் டி உதயகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன பேசணும்னு நினச்சோமோ அது எல்லாமே குமரன் சார் பேசிட்டாரு. ஸோ மீண்டும் அதை திருப்பி பேசணும்னு நினைக்கல. பட் எல்லா சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதில் எது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லா சாங்கும் சூப்பர். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சிவா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலி சக்தியை என்னோட ஜிம் கிளைண்ட். ஆக்சுவலி நான் ஃபிட்னஸ் ட்ரெயினர். ட்ரிப்ளிகனில் இருக்கிறப்ப சக்தி என் ஜிம்மில் கிளைண்டாக இருந்தார். ஆக்சுவலி முதல்ல இங்கே சக்திக்கு எல்லாரும் பாராட்டுதுன்னா அவங்களுக்கு முதல்ல கை தட்டுங்க. ஒரு தள்ளு வண்டியில் 4 டயர் இல்லைன்னா அந்த வண்டி மூவ் ஆகாது. அந்த மாதிரி இந்த டைரக்டர்ஸ் கிளப் சக்தி இல்லைன்னா எனக்கு மூவ் ஆகாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், தெராசை பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு பக்கம் இடக்கல்ல பார்ப்பாங்க, இன்னொரு பக்கம் பொருளை பார்ப்பாங்க. நான் எப்பயுமே தெராசோட முள்ளை தான் பார்ப்பேன். அந்த முள்ளா டைரக்டர்ஸ் கிளப்பில் சக்தி இன்னமும் இருந்துகிட்ருக்காரு, இன்னும் தொடர்ந்து கொண்டு போயிட்டுருப்பாரு. நான் சக்திகிட்ட சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். மிகாமன் சக்தி அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்போ ஹன்சிகா அவர் பைக்லலாம் வச்சு கூப்பிட்டு போவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம். நான் சொல்லுவேன், யாருக்கும் கிடைக்காத சான்ஸ் உங்களுக்கு கிடைச்ச சக்தி. பட் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, சக்தி இன்னும் இந்த படமும் பண்ணல. ஏன்னா நான் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன், ரிப்பீட்டட் டைரக்டர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் சக்திக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலன்னு தெரியல. ஒரு தாட்டி ஃபெயில் தான் ஆகட்டும் சக்தி.
அட்லீஸ்ட் அந்த ஃபெயில் எப்படி ஆகுறாருன்றதையும் பார்க்கலாம். ஆனால் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி என்னோடய கம்பெனி பேர் வந்து SS பிக் சினிமாஸ் ப்ரொடக்ஷன். நாங்கள் கண்ணாப்பின்னான் மூவி ஒன்று பண்ணோம். சக்தி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திக்கு கோவப்பட தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சீரியஸாக கோவமாக பார்த்ததே இல்லை. சக்தியை ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். அவர் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டம் அண்ட் டப் ஸ்கூல் சாந்தமில் பண்ணாங்க. ஆக்சுவலி ஐ திங்க் நான் தான் அந்த குட்டி ஸ்பான்சர்னு நினைக்கிறேன். என்ன சக்தி அது சொன்னது, சார் இந்த மாதிரி பண்ணுறோம், கொஞ்சம் பசங்களுக்கெலாம் வந்து சாப்பிட்லாம் செய்யணும். நான் சொன்னேன், சக்தி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னா. 10 வருஷம் கடந்துச்சுன்னு சொல்கிறப்ப இந்த டைரக்டர்ஸ் கிளப் வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம் சக்தி தான். இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பயங்கர கலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்தி பேசவே மாட்டார். இஸ் அ லிசனர். ஆக்சுவலி நான் எப்பயுமே சக்தி பற்றி யோசிக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்றது நம்ம கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் போக முடியும். த பெஸ்ட் லிசனர் இஸ் அ பெஸ்ட் கிரியேட்டர் சொல்லுவேன். இன்றைக்கி எவ்வளோ கிரியேட்டர் சொன்னேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாநகரம், LK லோகேஷ் கனகராஜ் பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ரொம்ப சீனியரான பர்சன் வந்து சக்தி. ஐ திங்க் 2026 SS பிக் சினிமாவில் சக்தி கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார். ஆக்சுவலி இதை வந்து நான் கமிட்மெண்ட்டாகவே கொடுக்குறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சக்தி கிட்ட போய் இல்லை சக்தி படம் பண்ணுறாரு சொன்னால் ஒரு 10 கேமராமேன் வருவாங்க, 10 எடிட்டர் வருவாங்க, நீ போட்டி போட்டிருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து சேலரியே வேணாம், சக்திக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கான குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் சார்லாம் படம் பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப குட்டி பையன் நான் பார்த்துட்டு இருப்பேன். ரிப்பீட்டடாக ஒரே டேரக்டர், ஒரே மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார், பாலச்சந்தர் சார். ஒரு பெரிய பிரேக்கப் ஆச்சு ரோஜான்ற படம். AR ரஹ்மான் சார் வந்திருக்காங்க. அம்மா அவங்கள ரொம்ப நேரம் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அவங்கள பார்க்குறப்ப எனக்கு AR ரஹ்மான் சார் தான் எனக்கு இன்றைக்கும் வந்து நிற்கிறாங்க. ஒரு பிரேக்கப், ஒரு திடீர்னு ஒரு குட்டி பையன் இங்கேருந்தும் வந்துட்டு ரோஜான்ற படத்தை வேறு லெவலில் கொண்டு போய் ஒரு மியூசிக் எப்படி டிஜிட்டலில் பண்ணலாம் அப்படின்றத நாங்களாம் பார்த்து பிரம்மண்டானோம். இன்றைக்கும் அதை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்று தான், சக்திக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். வர 2026 சக்தி படம் பண்ணோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டைரக்டர்ஸ் குரூப். வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே டேரக்டர்ஸ் கிளப்போட ஆசையும் அதுதான் இருக்குது. சீக்கிரமாக ஒரு படம் பண்ணணும் நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். அதை தொடர்ந்து சிங்கர் VV பிரசன்னா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக ரொம்ப பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். நான் கேட்கும் சங்கீதம் எங்கே? இந்த பாடல் எனக்கு ரஹனா மேடம்க்கு மட்டும்தான் தெரியும். என்னன்னா, அது இப்போ நான் நினைக்கிறேன் அவங்களும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க மியூசிக்கில் நான் பாடின ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி 2வது பாட்டு கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் அப்போ வாங்கிட்டு வந்த பேமெண்ட்டை விட இவங்க தான் நிறையா கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதை வந்து இன்னைக்கு மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அடுத்தது அவங்க சன் ஜி பிரகாஷ் அவர் கூப்பிட்டு வெயிலோடு விளையாடி ஃபஸ்ட்டு அவரோட முதல் பாட்டு, முதல் ரெக்கார்டிங்கில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் என்னோட. அப்படி ஒரு நம்ம 3 பேருக்குமான ஒரு பந்தம். அண்ட் எதுக்கு இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிங்கர், ஒரு மாடல், ஒரு கிரியேட்டர், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு இடம், ஒரு மேடை, ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டேஜ், இதுக்காகத்தான், இந்த கைத்தட்டல்களுக்காக தான் எல்லாருமே. பணம் கூட பெருசாக யாருமே ஆக்சுவலாக பார்க்குறது, மார்க்கெட் வேல்யூ அப்படி இப்படின்னு வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு கேமாக மாறுது. அது வரைக்கும் ஆக்சுவலாக எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஒரு கிரியேட்டர். இதை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அதில் அந்த இடம் எனக்கு கிடைச்ச மாதிரி நிறைய பேர் கிடைச்ச மாதிரி இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு சக்தி அவர்கள். ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனை 37 ஸ்க்ரீனிங் அப்படின்னா, பாட்டு யாரோ ஒருத்தங்க ஆசையாக பண்ணியிருப்பாங்க, இது எங்கே பண்ண போகிறோம், யார் பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இவ்வளோ முக்கியமான நபர்கள், இவ்வளோ பேர் ஜூரிலாம் உட்காந்து நம்ம பாட்டு பார்க்க போகிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்களாகட்டும் எல்லாம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை எப்படி யோசிச்சிருக்கான்னு தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக பெரிய பெரிய சேனல்ஸ், ஈவன் நார்த் இந்தியா எங்கேயும் ஆனாலும் சொல்கிறேன், இதையவே ஒரு பெரிய ஒரு விஷயமா அது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி
சார் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே ஒரு பெரிய டைரக்டர் ஆகி அதுலேயே அவர் வந்து கண்டிப்பாக கலக்கியிருப்பாருன்ற நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவர் ஃபேஸ் ரொம்ப சாந்தமாக இருக்கு. அருமையான ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாரு, எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை அவர். அது பெரிய ஒரு பக்குவம். அண்ட் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை முடிக்கும்போது சொல்லிக்கிறேன். அண்ட் எல்லார்கிட்டையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சத்யா சார் அண்ட் எஸ்எஸ் குமாரன் சார் வந்து என்னை ஆக்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு ஒரு தடவை. இந்த நேரத்தில் அந்த பந்தா பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் மாமா மேடம் ஒரு டைரக்டரும் என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கான ஒரு சான்ஸ் கூடிய சீக்கிரம் இப்போ கூட நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். அது வந்து என்கரேஜிங்கான வார்த்தைகள். அண்ட் உதய் சார் அவர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அருமையான ஒரு மேடை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் நிறைய 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 பெறணும். அப்போ தான் நிறைய ஆல்பம்ஸ் நிறைய பேர் வர முடியும். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் இளங்கோவன் சார் வந்து அவர் வந்து எப்போவுமே வீட்டுக்கு வந்து பாடிட்டு இருப்பார். அவரோட சன் அர்ஜுன் அப்படிங்கிறது கூட இந்த பார்ட்டிசிபெண்ட்டில் ஒருத்தராக வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ரொம்ப மிரண்டு போகிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிறவங்க எந்த பாரபட்சமோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தெரியாமல் அவங்கவுங்க மனசார ஒர்க் பண்ண அந்த லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் தான் 37 சாங். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நிறைய பண்ணணும். சக்தி சார் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா நடக்கும்ன்ற நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்படி உங்கள் பாட்டுக்கு நாங்கள் நிறைய ஃபேனோ, உங்களோட குரலுக்கும் இன்னிலிருந்து ரொம்ப ஃபேன் ஆகிட்டு, ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட குரல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களே ஒரு சில வார்த்தையை பேச வைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜூரி மெம்பர் அவர்களுக்கு வணக்கம். 37 பாடல்கள், 37 படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஒரு 5 பாட்டு தான் பார்த்தேன். இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக நடத்தின சக்தி பிரதருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் நடத்துகிறன்றது நாட் தட் ஈஸி. ஒருத்தவங்களோட டைமும் வெரி பிக் வேல்யூ டைம். ஜூரிஸ் எல்லாம் பார்த்தேன். எப்படி ஒரு 37 பாட்டை பொறுமையாக உட்காந்து அதை செலக்ட் பண்ணுறது எவ்வளோ டஃப்பான டைம். ஒரு பாட்டும் ஒரு பாட்டுக்கு நேராக வேறு மாதிரி இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணி அதை வந்து சிறப்பாக கொண்டு வந்து இவ்வளோ பெரிய மேடை அங்கீகாரம் கொடுத்த சக்திக்கு எப்படி இந்த இன்னோவேட்டிவ் ஐடியா தோணுச்சுன்றது நான் இவ்வளோ நேரம் உட்காந்தா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஏதோ சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு. பட் கண்டிப்பாக மனசால் சொல்கிறேன், இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜூரி மெம்பர்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி வந்து என்னதான் கடந்து போயிடுவாங்க, அந்த கடந்து போகாமல் இந்த 37 கனவுகளோடு இருக்கிற இந்த இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் மியூசிக், அப்புறம் அந்த டைரக்ட் பண்ணவங்க, கேமராமேன்ஸ், யங் டேலண்ட், ஒருத்தர் மீறின மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. அதுவும் டைரக்டர்ஸ் கிளப் இப்போ தான் நான் எல்லாம் கேள்விப்படுறேன். நான் அதெல்லாம் வெளியே வர்றதே கிடையாது. பட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 300 யங் டைரக்டர்ஸ் இன் ஒன் சேனல். ராஜமௌலி சார், முருகதாஸ் சார், வெங்கட் பிரபு எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அந்த சக்தி பிரபு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பெரிய டைரக்டர் வர்றதுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக இந்த இடத்துல இவர் கூப்பிடல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் கலந்து கொண்டதில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மனசில் வந்து இவர் எழுதிய பாடல்களாக இருக்கட்டும் சரி, இவர் பாடின பாடல்களாக இருக்கட்டும் சரி, இசையமைத்த பாடல்களும் மனசில் நின்று இருக்கிற இசையமைப்பாளர் சி சத்யா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் சி சத்யா அவர்களுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் லாஸ்ட்டில் ஒரு 6-7 சாங்ஸ் தான் பார்த்தேன். அந்த சாங் பார்க்கும்போதே விஷுவலாகவும் சரி, லிரிக்கல் வீடியோ, அந்த கான்செப்ட், டைரக்ஷன், கோரியோகிராஃபி, லிரிக்ஸு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக இந்த சாங்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில், நியர் ஃப்யூச்சரில் படத்தில் கண்டிப்பாக வரும்ன்ற எனக்கு ஸ்ட்ராங் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ என்னோட விஷயம் சொல்லணும், நானும் ரஹேனா மேடம்க்கு வந்து நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக தான் அவங்ககிட்ட அறிமுகமானேன் அவங்களோட மூவியில்.
அவங்க வந்து ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க எங்ககிட்டலாம், ரொம்ப அன்பாக தான் சொல்லுவாங்க. சாங்ஸ்லாம் ஏதோ கரெக்ஷன்னா கூட இல்லை, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த ஸ்டுடியோவில் நம்ம ரஃபி கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ நான் அதை மறக்கவே மாட்டேன். ஸோ அவங்களோட நான் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உதய் சார் கிட்ட நிறையா மூவிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தீயா வேலை செய்யணுகுமார், அரண்மனை, இப்போ ரீசெண்டாக கேங்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிற மாதிரி ப்ரெஷர்லாம் நம்ம எல்லாம் பார்க்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ப்ரெஷரில் அத்தனை மூவிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவார். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் டிசைனர், ஆடியோகிராஃபர் அவர். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர்ஸ் கிளப்புக்கும் என்னுடைய விஷஸ். கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணி வர்றவங்கெல்லாம் நீங்கள் நிறைய சான்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் சார். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. நான் பார்க்கும்போது அந்த பார் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பார் சாங்கில் பாடின வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்போசிங்கும் நல்லா இருந்துச்சு. அது என்னோட பர்சனலாக நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த டீம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அண்ட் அடுத்ததாக இவங்களை பற்றி எல்லாருமே சொல்லிட்டோம். நாங்களும் நிறைய சொல்ல ஆசைப்படுறோம். இவங்களோட பாடல்களாக இருக்கட்டும் சரி, இவங்க பாடின பாட்டாக இருக்கட்டும் சரி, அவ்வளோ அழகான பாடல்கள். எஸ், ஒரு பெரிய கைத்தலோட ஏஆர் ரஹ்மான் மேம் வந்து ஒரு பெரிய கைத்தலோட ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம். இப்படி ஒரு ஐடியா பியூட்டிஃபுல்லாக எடுத்து முதல்ல நடத்தியிருக்காரு மிஸ்டர் சக்தி சார். அண்ட் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியா. இப்போ சொன்னாங்க அவரும் இன்னும் படம் பண்ணலன்னு. பாருங்கள், அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், எவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியும், இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டணி எப்படி அமைக்க முடியும் எல்லாரோடையும் சேர்ந்து அப்படின்னு அவ்வளோ அழகாக என்னோட அந்த அழகான ஹார்ட்டுக்கு சொல்லணும், நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்கும் வராது. நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது வேறு விஷயம். பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லையா? ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சத்யா. என்னோட முதல் படத்தில் அவ்வளோ அற்புதமாக வாசித்து எனக்கு அவ்வளோ பெரிய பேரை கொடுத்தவர் மிஸ்டர் சத்யா. அண்ட் சார் கிட்ட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, பட் ஐ ஆல்வேஸ் லிசன்ஸ் டு சாங்ஸ் அண்ட் ஸோ கிரேட். பிரசன்னா ஹஸ் பீன் அ லவ்லி சிங்கர். அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ டேலண்டட். அவருமே இன்னும் வளர வேண்டிய அளவுக்கு வளரல, நிறைய வளரணும். மியூசிக் டைரக்டர்ஸே எல்லாம் பிடிங்கி பாடிட்டா அப்புறம் சத்யா கொஞ்சம் பாருங்க மற்றவங்களாம் எப்படி பாடுவாங்க. அண்ட் தென் முருகன் மந்திரம் அவரோட பெரிய டேலண்ட் பார்த்து தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் நான் கொடுத்துருந்தேன் அவருக்கு. வீரமானவர், பயங்கரமான எழுதுவார். அந்த அளவுக்கு வீரம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆல்பம் சாங்ஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும். இது ஒரு கோடு போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் ரோடு போட வேண்டியதுதான். ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய மியூசிஷியன்ஸ் எவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சரியான இப்போ நம்ம எல்லாருமே வந்து படங்கள் மூலயமா தான் இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஒரு ஆக்டர் தான் நம்ம அதை தூக்கி நிறுத்தணும். ஒரு ரஜினி சாருக்கு பண்ணால் தான் ஹிட் ஆகும், அவர் மணிரத்னம் சாருக்கு பண்ணால் தான் ஹிட் ஆகும். அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தேம் ஃபார் டூயிங் தேட். அவங்க நம்மளுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க தூக்கி விடுறதுக்குன்றது ஒரு நம்ம நன்றியோடு இருக்கணும். ஆனாலுமே ஒரு ஸ்லாட்டில் அடங்கிடுறாங்க மியூசிஷியன்ஸ். யூனோ, மற்றவங்களை எதிர்பார்த்தே இருக்காங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள், அங்கே ஒரு so many musicians like மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன மியூசிஷியனாக இருக்கட்டும், உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியறாங்க. ஏன்னா இசைக்கு ஒரு மொழி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக தெரியுறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க. சம்பாதிக்கிறாங்கிறத விட அவங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கர்ஸாக தான் இருப்பாங்க, மியூசிஷியன்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம படங்களை எதிர்பார்த்து அவங்க நம்மளை செலக்ட் பண்ணாதான் நம்ம செலக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஒரு முயற்சி நிறைய கலைஞர்களை வெளில கொண்டு வரணும். பிகாஸ் சில பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப செக்ஸியாக நம்ம ஒரு சாங் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப செக்ஸியாக ஒரு ஆர்டிஸ்ட் ஆடுறதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. பட் அது படத்துக்கு தேவையாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஹிட்டுக்கு தேவையாக இருக்கலாம். இங்கே ஒரு நம்ம கர்நாடிக் மியூசிக்லாம் தரணும், ஹிந்துஸ்தானி தரணும், இல்லை ஃபோக் மியூசிக் தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதை டைரக்டர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்துப்பாங்க.
ஸோ இது ஒரு செப்பரேட் ஃபீல்டு. இந்த ஸ்லாட் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு அங்கேயே. இது ஒன்றும் பெரிய லெவலில் வரணும்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நிறைய பேர் எடுத்து இது பெரிய லெவலில் இவங்களை ஷோகேஸ் பண்ணி காமிச்சு இதுக்கு ஒரு சேனல் அமைச்சு இப்படியெல்லாம் பண்ணாதான் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சிருக்காரு, ஒரு கோடு போட்டிருக்காரு. இதுக்கு மேலே எல்லாம் வளரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எஃபர்ட்ஸ் மிஸ்டர் சக்தி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். அடுத்ததாக என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து நேச்சருக்கு தான் சொல்லணும். காட்டு மலை ஒரு வாரமாக நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஈவெண்ட் நடக்குமா, தள்ளி வைங்களேன் அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க நடக்கும், கண்டிப்பாக இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணோன்னு அந்த இயற்கைக்கு முதல்ல நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு சொட்டு மழை இல்லை. டைரக்டர்ஸ் கிளப் ஆல்பம் சாங் ஸ்க்ரீனிங் ஃபெஸ்டிவல் வேல்யூ 5 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிறைய பேருக்கு இங்கே அது மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். வேல்யூ 5 அப்படிங்கிறது இந்த சாங்கோட ரூல்ஸ் வந்து ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே தான் இருக்கணுன்றது. ஸோ நீங்கள் வந்து இந்த செலிப்ரிட்டிஸோட 5 நிமிஷத்தை வேல்யூ பண்ணணும், நாங்கள் உங்கள் 5 நிமிஷத்தை வேல்யூ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வேல்யூ 5 அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம். அண்ட் இது இந்தியாவிலேயே முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு விழா, எல்லோரும் சொன்ன மாதிரி. அண்டு அதான் நான் ஒரு இயக்குனர் ஆகணுன்றவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது, அதுக்கு நிறையா விழாக்கள் நடக்குது. பட்டு இசை உலகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ஆல்பம் சாங்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழா இருந்தால் தான் இந்த மாதிரி விழாக்கள் கலந்துக்க போது தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுக்கான விழாவாக அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நாங்கள் இதை எடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து உதவி இயக்குநர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுவாக இருந்தாலும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்க 24 கிராஃப்ட் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன்னா எங்களுக்கெல்லாம் எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு. அடுத்தடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கும். இது ஃபெஸ்டிவல் தான் நான் சொல்லுவேன், போட்டின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளுடைய படைப்புகளை வந்து எல்லோரும் முன்னிலையில் நம்ம திரையிட்டு அதை சந்தோஷமாக பார்க்குறது தான். ஸோ ஃபெஸ்டிவல் தான், இதை போட்டியாக கருதி யார் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க கேஷ் ப்ரைஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கேஷ் ப்ரைஸ் வாங்குறதுக்காக நம்ம படம் எடுக்கலை இல்லையா. ஸோ இதை நான் இந்த டைமில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே நம்ம பார்ப்போம், கொண்டாடுவோம். அண்டு ஈவெண்ட் நடக்கிற இப்போ எல்லாருமே வந்து சக்தி 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 சக்தின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிளப் இந்த 10 ஆண்டுகளை கடந்து வந்ததுக்கு நிறையா பேரோட சப்போர்ட்ஸ் உழைப்பு எல்லாரோட உழைப்புமே இருக்குது. ஸோ எல்லாரோட இதுதான் நான். ஸோ நான் தனியாக எதுவும் பண்ணல, அண்ட் தனியாக எந்த கிரெடிட்டும் நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படல. ஸோ ஒரு டீம் ஒர்க் தான், டைரக்டர்ஸ் கிளப்போட ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு கைத்தறல் கொடுக்கணும். சில பேர் இங்கே வந்திருக்காங்க, சில பேர் வெளியூரில் இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக நமக்கு த்ரூஅவுட்டாக ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர் விஜயகுமார் சார், அவர் தான் இந்த வேல்யூ 5 டைட்டிலே சூஸ் பண்ணார். சார் ஒரு டைட்டில் வேணும்ல அப்படின்னா, ஆமாம் சார் 5 நிமிஷத்தை செலிப்ரிட்டியோட 5 நிமிஷத்தை அவங்க வேல்யூ பண்ணோம், அவங்க 5 நிமிஷத்தை செலிப்ரிட்டி வேல்யூ பண்ணிட்டு டைட்டில் கொடுத்த விஜயகுமார் சாருக்கு இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் விக்னேஷ் எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாது. ஸோ ஓடி வந்தார் கூப்பிட்ட குரலுக்கு. விக்னேஷ் ஆகட்டும், கிஷோர் ஆகட்டும், முரளி ஆகட்டும், தீரன், கோபி சார், அஃப்கோர்ஸ் எங்களுக்கு எல்லா வகையிலுமே உறுதுணையாக இருக்காங்க. நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே நான் அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக தான் ஒருத்தரையாக பேர் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் கூப்பிட்ட குரல் ஓடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சீஃப் கெஸ்ட், பொதுவாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இவங்களெல்லாம் வந்து லேக்ஸ் கணக்கில் கூப்பிடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு தான் போயிருக்காங்க. பட் நான் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னோன்னா எந்த விதமான எதுவுமே கேட்கல, எப்போ வரணும், எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டு வந்திருக்காங்க. ஜூரிஸ் ஆகட்டும், நம்ம சிறப்பு விருந்தினர்களாகட்டும், யாருமே ₹1 வாங்கலைங்க. மதியம் 2 மணிக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் சரியாக அவங்கள கவனிக்க கூட முடியல. ஒரு டீ காஃபி வேணுமா எதுவுமே நான் கேட்கல, அவங்களே என்ன எதுவுமே கேட்கல. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஈவெண்ட் பெருசாக நடந்திருக்காது. ஸோ என்னோட முதல் தேங்க்ஸை ஏஆர் ரஹனா மேம் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ மேம் வந்து எனக்கு இப்போ இந்த ஈவெண்ட்டுக்காக பேசும்போது தான் பழக்கம். எத்தனை மணிக்கு எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள். எல்லாருமே அந்த எக்ஸ்ப்ளனேஷனே கேட்கல, ஏன்னா அந்த விஷயம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ ஏஆர் ரஹனா மேம்க்கு நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம்.
அண்ட் சி சத்யா சார், அவருமே இன்றைக்கி ரெக்கார்டிங் இருந்தது, பரவாயில்ல சக்தி நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன், அப்புறம் நான் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல நான் டீமில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துட்டார் சார். சத்யா சார் கொஞ்சம் தேங்க் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எஸ் குமரன் சார் பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் ஃபேமிலியாகவே மாறிட்டார். எங்கள் டேரக்டர்ஸ் கிளப்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நான் இன்வைட் பண்ணாலும் அவரே ஃபோன் பண்ணார், ஏங்க நான் தாங்க ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக வருவேன் அப்படிங்க. அவ்வளோ அவர் இப்போ படம் பண்ண போகிறாருங்க, ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க போகுது. 10 வருஷமாக அந்த கதையை பண்ணி வச்சுருக்காரு, செதுக்கி வச்சுருக்காரு. சீக்கிரமாக திரைக்கு வரப்போகுது. திரையில் வந்து இந்த நம்ம நான் தான் பெருசு நான் தான் இது அப்படின்ற இருக்காங்களே, அவங்க எல்லாரோட இந்த இமேஜை உடைக்கவங்க, கண்டிப்பாக உடைக்கும் அந்த கதை. அப்படிப்பட்ட ஒரு கதைங்க. எனக்கு கதை சொன்னதுல தூக்கம் வரல, சீக்கிரமாக அந்த படம் ஆரம்பிக்க போகிறாரு. அண்டு சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார், அவருமே பயங்கர பிஸி ஷெட்யூல். அவர் ஹைதராபாத்தில் இப்போ தான் தெலுங்கு படம் பாலகிருஷ்ணா சார் படத்தை முடிச்சுட்டு டக்குன்னு ஓடி வந்துட்டார், இந்த ஈவெண்ட்டுக்காக கிளம்பி வந்துட்டார் ஹைதராபாத்லேருந்து. சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பிரசன்னா சார், அவரை தான் போட்டு டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார், சார் இப்படி சார் அப்படி சார் இப்படி சார், என்ன தான் வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னாரு. இல்லை சார் இப்படி, சரி நான் வரேன், உனக்கு எத்தனை மணிக்கு வரணும். ஸோ இது எல்லாருமே இது மட்டும்தாங்க இது பண்ணாங்க. என்னை வந்து ஒரு அன்பாக அவங்களோட சகோதர மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. யாருமே என்னை காக்க வைக்கல, ரொம்பலாம் யோசிச்சு சொல்கிறேன்னு கூட சொல்லலை. அதனால் விவி பிரசன்னா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் விஜய் சதீஷ் நடன இயக்குனர், அவங்க என்னை அக்கான்னு தான் அழைப்பேன் எப்போவுமே. ஸோ அவங்களுமே இன்றைக்கி ஷூட்டிங் வச்சு கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இது திரும்ப ஒவ்வொருத்தரையும் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஷூட்டிங் போனால் அவங்களுக்கு காசு வரும். சரி பரவாயில்ல, என் தம்பி கூப்பிட்றான் நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அண்ட் இசையமைப்பாளர் அருண்ராஜ் தடம் படம்லாம் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு முக்கிய வேலையினால கிளம்பிட்டார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முருகன் மந்திரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரை கூப்பிடலாம் லிரிக்ஸு அப்படின்னும் போது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, முருகன் மந்திரம் சாரை கூப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. அப்படிங்களா சார், எனக்கு பழக்கம் நீ கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவாருங்க, எந்த வேலை இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு வருவார், நல்ல நிகழ்ச்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஸோ சாருக்கு வந்து நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கேஆர் தரன் சார், அவரும் அதே மாதிரி தான் மிஸ்டர் லோக்கல் பிரதர் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவருமே பிரதர் ஏன் என்ன ஏதோ ரொம்ப சாரெல்லாம் போட்டு கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களில் ஒருத்தன் தான், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்ற மாதிரி அவரும் கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டார் லிரிக்ஸிஸ்ட்டு. அண்டு ஹாரூன் சார், அவர் வந்து எங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 ஈவெண்ட்ஸ்க்கு வந்து அவர் தான் ஆஃபீஸு எல்லா வகையிலுமே அவர் பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் எங்களுக்கு தொடர்ச்சியாக. ஸோ சாருக்கும் நன்றி சரி வச்சுக்கிறேன். அண்ட் ஒளிப்பதிவாளர் நிரஞ்சந்தர், அவர் சகான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, யாயும் யாயும்னு ஒரு சாங் இருக்குது, அது தயவு செஞ்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அவர் அந்த சாங்கோட ஒளிப்பதிவாளர் தான் அவர் எல்லோரும் அடையாளம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் கேமரா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அந்த எஸ்எஸ் ட்ரெயினர் உரிமையாளர் சிவா சார், ஆக்டர் ப்ரொடியூசர், அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார், நான் தான் எந்த ப்ரொடியூசரை தேடி போகல, சரி என்னைக்காவது ஒரு ப்ரொடியூசர் என்னை தேடி சரி வாங்க ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சார் அதை சொல்லிட்டாரு, நன்றி சார், இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆங்கர் விஜய் அண்ட் ஜெயா இருவருக்குமே நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுமே எந்த விதமான சேலரி எதுவுமே வாங்கலைங்க, லாஸ்ட் ஈவெண்ட்டும் சரி இந்த ஈவெண்ட்டும் சரி. ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அஃப்கோர்ஸ் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்துட்டுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி நம்ம மதி சார் வந்து எனக்கு நந்தா பெரியசாமி சார் மூலிமா ரீசன்ட் டேஸ் பழக்கம். எப்போ போனாலும் என்னை நோட்டீஸ் பண்ணுவார், ஏதாவது கேட்பார், என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார் என்ன. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு சார் வரணும்னு கேட்டோன்னே எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் கிளம்பி வந்துட்டார் சார், இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மதியழகன் சாருக்கும் நம்ம ஒரு பெரிய கிரிக்கெட்டில் கொடுத்துருவோம். தேங்க்யூ சார். அண்ட் சாரி, நம்ம ஸ்பான்சர்ஸ் ட்ரீம் ஹவுஸ் அருண் சார் அவர்களுக்கும், லேன்ஸிலா சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லார்பன் டிஜிடெக் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் லாக்ஸ் அண்ட் லூம்ஸ் அவர்களுக்கும், எஸ்எஸ் ட்ரெயினர் சிவா அவர்களுக்கும். மீடியாவுக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க, இந்த நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு பண்ணல, நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ எழுதி வச்சு நான் அதை சொல்கிறேன். மீடியா இல்லைன்னா நாங்கள் வெளியே தெரிய மாட்டோம். ஸோ எல்லா மீடியாவுக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா மீடியாவுக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் எங்களுடைய பிஆர்ஓ 10 வருட காலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைத்துட்ருக்க கேப்டன் எம்பி ஆனந்த் அவர்களுக்கும், அண்டு மணி பிஆர்ஓ அவர்களுக்கும், அண்ட் எல்லா ப்ரெஸ்க்கும், அண்ட் வாலண்டியர்ஸ் பிரபு, சௌந்தர்யா, மஞ்சுநாத், சிவபாலன், தனஞ்செயலியன், ராஜேஷ், தமிழ்ச்செல்வன்,
ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் அபினேஷ் அவர்களுக்கும் ஞானம் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டை வந்து பரணி ஸ்டுடியோ அவங்க இல்லைன்னா எனக்கு இல்லை, இந்த ஸ்டுடியோ கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கலாம். சார் என்னால் ஒரு அமௌண்ட் தான் சார் கொடுக்கணும், நீங்கள் வாங்க சார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் சத்யநாராயண் சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்குவோம். அண்ட் ஆப்ரேட்டர் சின்னப்பராஜ் சார், அவருமே எங்களுக்கு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா செக் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சாரி ஸ்பான்சர் எஸ்என் கிஃப்ட்ஸ், நம்ம இந்த ஷீல்டு எல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் டைரக்டர்ஸ் கிளப் டீம் மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ நம்ம செலிப்ரிட்டிஸ் கூட ஒன்று எடுத்துடலாம். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நாம இந்த ஈவெண்ட்டுடைய கடைசி தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூ நடந்தது இல்லையா, அதுக்கு நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் 2 நாளாக அதை ட்ரை பண்ணி தான் பண்ணோம், பட் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். ஸோ அதனால தான் காலதாமதமாச்சு. ஸோ அதை யாருமே பொருட்படுத்தாமல் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அமைதியாக பொறுமையாக இருந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்தில் என்னோட 2 கரங்கள் கூப்பி நான் மன்னிப்பு கேட்டு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி தருணம் வந்துடுச்சு. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தருணம். ஸோ பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ இப்போ ஒருத்தராக வந்து கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் சுதன் அவர்கள் ஃபார் திருவிழா ஆரணி. ஸோ ஐ வுட் request our jury members as well and our chief guest as well to actually proceed with the certifications for our participants. So yes, can we have Sudan on stage? So ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ எஸ், மற்ற பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாரையுமே வந்து கொஞ்சம் லைனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் லைனில் நின்றுட்டிங்க அப்படின்னா ஒருத்தராக வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டு த லெஃப்ட் சைட் ஆஃப் திஸ் ரூம், ஸோ நீங்கள் வந்து லைன் பை லைன் வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி. ஓகே, சுதன் 2 பாடல்களுக்கும் தங்கச்சி ஆலனி அப்படின்ற 2 பாடலுக்குமே தான். ஸோ அடுத்தபடியாக சுப்பிரமணியன் பாரதி அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம் ஃபார் பாரத மாதா அப்படின்ற ஒரு பாடலுக்காக. ஸோ வளர்த்த கைத்தட்டலுடன் கூப்பிடலாம். எல்லாருமே கொஞ்சம் லைனில் வந்து நின்னீங்கன்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தபடியாக நியந்த் விதி அவர்களை கூப்பிடலாம் ஃபார் தேடி பார்த்தேன் அப்படின்ற ஒரு சாங்காக. நியந்த் விதிக்கு அப்புறம் தமிழன் இளைய அவர்களையும் கூப்பிட்டுடலாம் மேடைக்கு. அதுக்கப்புறம் அபினவ் நாராயணன் அவர்களையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆல்பம் சாங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சென்டராக வந்துடுங்களா மேம்? எஸ், தமிழன் இளைய அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். கரெக்டாக. ஓகே, ஸோ நாங்கள் சாங் நேம் பை கூப்பிடுறோம். ஸோ பம்மி டெல் மீ சாங் அந்த ஒரு டீமை வந்து மேடைக்கு கூப்பிட்டுடலாம் ப்ளீஸ். அபினவ் நாராயணன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் குமரன் என் ராமசாமி அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். இது என்ன என்னன் அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தபடியாக வி கோவிந்தசுவாமி அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். என்னடா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்காக.
அடுத்தது பத்மலதா அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம். ஹாப்பி ஹாப்பியோ அப்படின்ற ஒரு பாடலுக்காக. என்னடா என்ன பண்ண அப்படின்ற ஒரு சாங்காக வி கோவிந்தசாமி அவர்களுக்கு இப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அடுத்தது பத்மலதா அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் ஃபார் ஹாப்பி ஹாப்பி அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தது ஷர்மிளா அவர்களை கூப்பிட்டுடலாம் அப்பா என் அப்பா அப்படின்ற ஒரு சாங்காக. பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்தது இன்பராஜ் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் என் இறைவா அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தது ரமேஷ் குமார் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் மயக்கிட்டு போனாலே அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தது கோகுல் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் தோலா தோலா அப்படின்ற ஒரு பாட்டுக்காக. டி நாகேஸ்வரன் அவர்களை கூப்பிட்டுடலாம் லவ் 24 அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தது பாலமுருகனே அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் மனசது பறக்குது அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தது எம் ரூபா வெங்கடவர்தன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் உன்னை பார்த்த நேரம் அப்படின்ற சாங்காக. அடுத்து மகுவி அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் நெற்றி பிறந்தனுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தபடியாக வி கார்த்திகுமார் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் என் நிலத்தில் அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தது விஜய் கிரண் அவர்களையும் கூப்பிட்டுடலாம் ஃபார் காஷ்மீர் டைரிஸ். அடுத்தது கோகுல் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் மொத்தமான அழகு அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தது விக்டர் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் ஃபார் பெங்காலி ஸ்வீட்டி. அடுத்தது கோகுல் அவர்களையும் கூப்பிட்டுடலாம் ஃபார் லவ் ப்ரொபோசல். அடுத்தபடியாக ஜிதேஷ் சிஜி அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுடலாம் ஃபார் ஓ மை பேபி பாடலுக்காக. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. எல்லாருமே ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களுடைய ஆல்பம் சாங் ப்ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து அபிஷித் அவர்களை கூப்பிட்டுடலாம் ஏன் இதயத்தில் அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தது பூஜ்ய ரங்கநாதன் அவர்களை கூப்பிட்டுடலாம் ஃபார் கடவுள் வரைந்த ஓவியம் அப்படின்ற ஒரு பாடலுக்காக. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் as they receive their participation certificates. அடுத்தபடியாக கபில் அவர்களை கூப்பிட்டுடலாம் வானம் தாண்டி அப்படின்ற ஒரு பாடலுக்காக. எஸ், ஐ ரெக்வெஸ்ட் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்காதவங்க கொஞ்சம் லெஃப்ட்ல வந்து நின்னீங்கன்னா இன்னமும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் ஃபாஸ்டாகவும் இருக்கும். அடுத்தபடியாக ரிச்சி ரிச்சார்ட்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஃபார் மஜ்லி மார்வல் அப்படின்ற ஒரு சாங்காக. அடுத்தபடியாக பார்கவ் ராம் அவர்களை கூப்பிட்டுடலாம் பிங் பாங் சாங்காக. அடுத்தபடியாக டி நாகேஸ்வரன் அவர்களையும் கூப்பிட்டுடலாம் ஃபார் ஆனி ஆனி சாங்காக. அடுத்தபடியாக கே ஆர் கீர்த்தி வதன் அவர்களை கூப்பிட்டுடலாம் ஃபார் ஏரோப்ளேன் மோட் சாங்காக.
அடுத்தபடியாக பாலசந்தர் சண்முகம் அவர்களை கூப்பிட்டுடலாம். உன் ஞாபகம் அப்படின்ற ஒரு சாங்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சாங்காக நிறையவே உழைச்சிருக்காங்க. அடுத்தது கந்தாரா ஸ்டுடியோ அவர்களை மேலுக்கு கூப்பிட்டுடலாம். பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு சாங்காக. ஸோ கந்தாரா ஸ்டுடியோ டீம் அவங்களை மேலுக்கு கூப்பிட்டுடலாம். அடுத்தபடியாக மூர்த்தி அவர்களை கூப்பிட்டுடலாம். கெட்ட வைப் சாங்காக. அடுத்தபடியாக ஷரத் அவர்களை கூப்பிட்டுடலாம் ஃபார் என் காதல் அவள் கண்களிலே பாடலுக்காக. நெக்ஸ்ட் அப் வி ஹேவ் ஐங்கரன் ஜி அவர்கள் ஃபார் மை செல்ஃப் மദ്രാசி அப்படின்ற ஒரு பாடலுக்காக. அடுத்தபடியாக அரவிந்த் விக்னேஷ் அவர்களை கூப்பிட்டுடலாம் ஃபார் லவ் 2.0. அடுத்தபடியாக கேண்டி சுகர் சாங் உடைய டீமையும் மேடைக்கு கூப்பிட்டுடலாம் டு ரிசீவ் தி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். So yes, we do have one more participation certificates. உன்ன பார்த்த நேரம் சாங் டீம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வரலாம் to receive their certificates. So yes, participation certificates கொடுத்து முடிச்சாச்சு. It's time to announce the winners and runners of this. Okay, so முதலாவதாக பெஸ்ட் கேட்டகரியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கை சூஸ் பண்ணி இப்போ அந்த ஒரு கேட்டகரியில அவார்ட் தர போறாங்க. So I hope எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மூர்த்தி. ஓகே, பெஸ்ட் மியூசிக் டைரக்டரோட பேரு தீபக். ஸோ அவருக்கு பதிலாக மூர்த்தி இன்னைக்கு வாங்குறாரு இந்த அவார்டை. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் லிரிசிஸ்ட் டி நாகேஸ்வரன் ஃபார் அண்ணே. ஸோ அந்த டீம்ல இருந்து வாங்குறாங்க பெஸ்ட் லிரிசிஸ்ட்ன்ற கேட்டகரி அவார்ட். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் அண்ணேன்ற சாங் டீமுக்காக. லிரிக் டைரக்டரோட பேரு அரவிந்த். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் சிங்கர் அப்பா என்ன அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்மிளா அவங்க டீம்ல இருந்து வாங்க போறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். சிங்கர் பேர் சுகந்தி. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு சர்மிளா அந்த அவார்டு வந்து வாங்குறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் நான் அவங்க டீமுக்காக. அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் டிஓபி. ஓகே, அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் டிஓபி காஷ்மீர் டைரிஸ். ஸோ அந்த அவார்டை வந்து விஜய் கிரண் வாங்குறாரு. பெஸ்ட் டிஓபின்ற அவார்டை பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் விஜய் கிரணுக்காக. காஷ்மீர் டைரிஸோட சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது ஒரு சாங்காக அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ விஜய் கிரணுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அண்ட் பெஸ்ட் எடிட்டர் மஜ்லி மார்வல். ஸோ அந்த ஆல்பம்ல இருந்து ரிச்சி ரிச்சர்ட்சன் வந்து கூப்பிடுறோம். பெஸ்ட் எடிட்டர் கேட்டகரின்ற அவார்டு வந்து வாங்குறாங்க. அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் கொரியோகிராஃபர் ஃபார் பெங்காலி ஸ்வீட் அட்ற ஆல்பம் சாங்ல இருந்து வாங்குறாங்க. ஸோ அவங்க டீம்ல இருந்து மேடை கலைக்கிறோம் பெஸ்ட் கொரியோகிராஃபர்னு சொல்லிட்டு விக்டர் அவரை மேடை கலைக்கிறோம். அவரோட நேம் ஹாப்பிசன் ஜெயராஜ். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் அவருக்காக. அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் ஆடியோகிராஃபி ஃபார் பிம்பாங். ஸோ அவங்க டீம்ல இருந்து பால்கோ நாம கூப்பிடுறோம் அந்த அவார்ட் வாங்குறதுக்காக.
இன்னும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் ஃபார் பிங்பாங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் டான்சர் ஓ மை பேபி அப்படின்ற ஆல்பம்ல இருந்து ஜிதேஷ் சிஜி அப்படின்னு கூப்பிடுறோம். பெஸ்ட் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிதேஷ் அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் ஆர்டிஸ்ட் என் காதல் அவள் கண்களிலே அப்படின்ற டீம் கொடுக்குறோம். அண்ட் அந்த அவார்ட் வாங்க போகுது சரத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸோட பயங்கரமா பண்ணியிருந்தாரு என் காதல் அவள் கண்களிலே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பெஸ்ட் லிரிக்கல் வீடியோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெஸ்ட் லிரிக்கல் வீடியோ அவார்ட் வந்து மைசெல்ஃப் மദ്രാசி டீமுக்காக ஐங்கரன் வந்து வாங்குறாங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். விஷுவலாக ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த லிரிக்கல். ஒட்டுமொத்த மெட்ராஸ்லேயே என்ன நடக்குதோ அது அழகா வந்து ஒரு சாங்ல கொடுத்துருந்தாங்க அந்த டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பெஸ்ட் ப்ரிவியூ தியேட்டர் அப்படின்ற அவார்டை நம்ம பரணி ஸ்டுடியோக்கு போகிறோம். அந்த அவார்டு வாங்குறதுக்காக நம்ம சத்யநாராயண் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பரணி ஸ்டுடியோஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஃபுல் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் சத்யநாராயண் அவர்களுக்காக. So yes, the moment is here. So finally வந்துட்டு winners and runners வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தருணம் வந்தாச்சு. ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆல்பம் சாங் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. அண்ட் அவுட் ஆஃப் 37 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டாப் 3ல வந்துட்டு டாப் 3ல செலக்ட் பண்ணப்பட்டக்கூடிய பாடலை தான் வந்து நாம இப்போ பார்க்க போறோம். I would request our jury members to announce the winners. ஒரு இறுதி கட்டத்தை வந்துட்டோம் நம்ம. 3 பெஸ்ட் 3ல 1 2 3 ஃபர்ஸ்ட் 3ல வரேன். மூன்றாவது இடத்தை பிடித்த ஆல்பம் சாங் ஓ மை காட். ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம் for Oh My God team, and I would like to welcome the team members on stage to receive the award. Congratulations. Oh my baby, sorry, oh my baby. So apologies. Oh My Baby அப்படின்ற ஒரு பாடலுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd prize வழங்கப்படுது.